நமஸ்காரம். குரு வேலா பேசியிருக்கிறேன். மீனராசி ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி. மீனராசி என்றாலே மெடிக்கல் ஃபீல்ட்ல மிகப்பெரிய சக்தியா விளங்குறவங்க பூராமே இந்த மீனராசி நேயர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த மீனராசி நேயர்களுக்கு தனாதிபதி 3ஆம் இடத்தில் 10 குடையோடு சேர்ந்திருப்பதால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. 4ஆம் இடத்ததிபதி பஞ்சமத்திலும் சூரியன் 5, 6 இருப்பதால் அதிர்ஷ்டம் ஏற்படும், நன்மை ஏற்படும், எதிரிகள் கட்டுக்குள் இருப்பர். மீனராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது, 7ல் இருக்கக்கூடிய கேது லக்னத்தில் இருக்கிற ராகு. கணவன் மனைவி பிணக்கு, காதலன் காதலி பிணக்கு, தொழில் கூட்டாளியுடன் பிணக்கு என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்வார். அந்த நிலை ஏற்படும். காதலன் காதலி நண்பன் பார்ட்னர் இவர்களிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கையாள வேண்டும். அவர்களிடம் வரவு செலவையும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். மனைவியிடம் கடும் சொல்லாமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டுமே இந்த 7.5 தன்மையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். மான அவமானஸ்தான 8 குடைய சுக்கிரன் சிம்மத்தில் வீற்றிருப்பதால் திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்களும் பெறுவீர்கள். பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தை குருவும் பாக்கியாதிபதி செவ்வாயும் பார்ப்பதால் மீன லக்ன மீன ராசி நேயர்களுக்கு பாக்கியம் ஏற்படக்கூடியது. தந்தையால் நன்மை. நீங்கள் பிரச்சனை ஏற்படும் பொழுதெல்லாம் ஒரு குருவாலேயோ அல்லது ஒரு உங்கள் தந்தையாலேயோ, தந்தை பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவுகள் மூலமாக நீங்கள் மீட்டெடுக்கப்படுவீர்கள், லாபமும் அடைவீர்கள். தொழில் ஸ்தானாதிபதி தன் வீட்டுக்கு 6ல் மறைந்திருப்பதால் அதிக தொழில் ரீதியான செலவுகளை மீனராசிக்காரர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். தேவையற்ற பிணக்குகள் ஏற்படும். மீனராசிக்கு 12ல் இருப்பது சனி, 12ல் வக்ரம் அடைவது, லாபாதிபதி வக்ரம் அடைவது, லாபத்தில் குறைவும் ஏற்பட்டு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி புது ஆண் உறவுகள் பெண் உறவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக பெரும் சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். மிக ஜாக்கிரதையாக ஆண் பெண் உறவில் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கும். டோன்ட் டாக் டு தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டாம். சிறு குழந்தைகளுக்கு நாம் கல்வியாளர்கள் சொல்லிக் கொடுப்பது டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர். ஜஸ்ட் லைக் தட் மீனராசிக்காரர்களுக்கு நான் எச்சரிப்பது டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர். அறிமுகம் இல்லாத ஆணிடமும் அறிமுகம் இல்லாத பெண்ணிடமும் நீங்கள் பேசி தேவையற்ற புது பிரச்சனைகளை கொண்டு செல்லாதீர்கள். இது ஒரு ரகசியமான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி மிகப்பெரிய சிக்கல்களில் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். மிக ஜாக்கிரதையாக ஆண் பெண் விஷயத்திலும், கணவன் மனைவி விஷயத்திலும், நண்பர்கள் விஷயத்திலும், தொழில் கூட்டாளின் விஷயத்திலும் கோபத்தை மட்டுப்படுத்தி அன்பை அதிகமாக செலுத்தி இறைவன் மீது பரிபூர்ண பற்றுடன் இருந்து நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர இறை அருளே உங்களுக்கு மிகுந்த தேவைப்படும். சனிக்கிழமை இரவு கருப்பு துணியில் முடிந்து தலையணையில் வைத்து சனிக்கிழமை தீபம் போட்டீர்கள் என்றால், வெள்ளி இரவு வைத்து சனிக்கிழமை தீபம் போட்டீர்கள் என்றால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவருவீர்கள். ஆஞ்சநேயரும் பெருமாளுமே விநாயகரும் கூட இதிலிருந்து விடுபடச் செய்வார். வணக்கம்.